ஃபர்ஸ்ட் தேங்க்யூ ஸோ மச் சார் இங்கே வந்ததுக்கு. முதல்ல உங்களுக்கு எங்களுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். அண்ணே, பொங்கல் அன்னைக்கு உங்க கூட கொண்டாடுறது இதை விட மகிழ்ச்சி எதுவுமே இல்லைண்ணே. ரொம்ப நன்றி. ஆக்சுவலி உங்களுக்கு இன்ட்ரடக்ஷன் பண்ண முன்னாடியே நாங்கள் சொல்லியிருந்தோம், அவர் இங்கே வந்த உடனே எனர்ஜியை வேற லெவலில் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிடுவாருன்னு சொல்லியிருந்தோம். நீங்கள் வந்த உடனே அதை தான் பண்ணீங்க. எங்கள் வீட்டில் அன்னை இல்லத்தில் மூத்த பிள்ளை அண்ணன் தான். அப்பாவே சொல்லுவாங்க, எனக்கு திரையுலக வாரிசு கமல் தான்டான்பாங்க. நானும் எங்கள் அண்ணன் ராம்குமாரை விட அப்பா மடியில் உட்கார்ந்து விளையாடினது அண்ணன் தான் ஜாஸ்தி. நான் அண்ணனை வந்து அவ்வளோ தொடருக்கு இதுக்கப்புறம் உங்களை மாதிரியே எல்லோரும் நானும் பெரிய ரசிகர். அவர் எப்படியாவது என்னைக்காவது ஒரு நாள் பார்க்கணுன்னு ஆசை. பெங்களூரில் படிச்சுட்டு இருந்தேன் நான். சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு வந்து பிருந்தாவன் எக்ஸ்பிரஸில் போனேன். அப்போ ஒருத்தர் ஸ்டைலாக புல்வாக்கர் வச்சுக்கிட்டு அப்படி நடந்து வந்தார். தூரத்துலேருந்து ஹே 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 நம்ம அண்ணன்டான்னு நான் போய் சொல்லியிருக்கேன் நான் யாருன்னு. அந்த ரசிப்புக்காக அந்த தூரத்துலேருந்து பார்த்து, எப்படிண்ணே அன்னைக்கு இருந்து அழகு அப்படியே இருக்கீங்கண்ணே, எப்படிண்ணே? அண்ணே, எங்களுக்கு எல்லாமே இன்ஸ்பிரேஷன் நீங்கள் தான். அப்பா சிவாஜி இருந்தார், பெரியப்பா எம்ஜிஆர் இருந்தார், அதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் எங்கள் ஏஜில் நாங்கள்லாம் டீனேஜாக இருக்கும்போது உங்கள் ஸ்டைலு, நீங்கள் போடுற பேண்ட்டு, 30 பாட்டுமு, நடக்கிறது, நிற்கிறது எல்லாமே நாங்கள்லாம் உங்ககிட்ட தானே கற்றுக்கிட்டோம். நீங்கள் சொல்லும்போது அவரை ரசித்த டைம்லேருந்து ஆரம்பிச்சிங்க, அப்புறம் அவர் சொல்லி கொடுத்தது இடத்துக்கு வந்தோம், அப்புறம் 2 பேரும் ஒன்றா ஒர்க் பண்ணீங்க. வெற்றி விழா ஆக்சுவலி வெற்றி விழா என்னன்னா ஒரு சின்ன ஒரு செல்ஃபிஷ்னஸ் எங்கள் அண்ணனுக்கு, ராம்குமாருக்கு. எப்படியாவது தம்பியை வந்து அண்ணன் கூட போய் நடிக்கணும்னு நடிக்கும்போது என்ன சொல்கிறாரு, ஏன்னா அன்னைக்கு வந்து இன்றைக்கும் சரி, அன்னைக்கு எவ்வளோ பெரிய டான்ஸர் அண்ணன், தம்பி ஒரு ஸ்டெப் வந்து உங்கள் கூட ஆடணும், அது ஆடினா அவனுக்கு அவன் மார்க்கெட்டுக்கு ஒரு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அண்ணன் வந்து ஒரு டான்ஸ் படித்தோம். சுந்தரம் மாஸ்டர், பிரபுதேவா, ராஜு சுந்தரம் இவங்க தான் கம்போஸ் பண்ணாங்க. அண்ணன் எனக்காக அந்த டான்ஸர்லாம் வந்து ஈஸி பண்ணிக்கிட்டார். தம்பி ஆடுற அளவுக்கு வந்து ஈஸி பண்ணிங்கன்னு சொல்லிட்டு ஆடினார். இன்றைக்கி அந்த பேர் வந்து உங்களால் தான் எனக்கு. அந்த மாதிரி வந்து அப்படியே ட்ராவல் பண்ணி அப்புறம் ஃபைனலாக வந்து எம்பிபிஎஸ். ஆமாம், இப்படி வந்து நிறைய ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். அதே நேரத்தில் எங்கள் வீட்டில் எந்த ஒரு நல்லது கெட்டதுன்னா அண்ணன் முன்னாடி வந்து நிற்கிறது அண்ணன் தான். எங்கள் வீட்டில் ஒரு பெரிய ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்துச்சு, யார் இல்லை, அண்ணன் தான் முதல்ல வந்து நின்றார் அங்கே. அந்த வகையில் வந்து பாசங்கிறது வந்து விலை கொடுத்து வாங்க முடியாது, இங்கேருந்து தானாக வர்றது தான். அந்த பாசம் அண்ணங்கிட்டேருந்து எங்களுக்கு நிறையா கிடைக்கிது. கமல் சார், சிவாஜி சார் இருந்தப்பயே அவர் நீங்கள் தான் அவருடைய முதல் பையன் அப்படிலாம் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னோம். அது ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன். பிரபு சாரும் இன்னைக்கு உங்களை அவர் குடும்பத்தில் அண்ணன் அண்ணன் அண்ணன்னு வார்த்தைக்கு வார்த்தை அதை பகிர்ந்துக்கிறப்ப எப்படி இருக்குது? அது வந்து அவர் இஷ்டம், அவர் சொல்கிறதும் சொல்லாமல் இருக்கிறதும். ஆனால் இவர் அதை வந்து எங்கள் குடும்பத்தின் மூத்தவர் இவர் தான்றது அது அந்த போகரோட கூட எழுதி கொடுத்துடலாம். இது கொடுக்கறதுக்கு மனசு வராது கலைஞனுக்கு. அது நான் மறக்கவே மாட்டேன். பல மேடைகளில் சொல்லிட்டு இருக்கேன். அதை மற்றவங்க ஒத்துக்கிட்டாங்க பாருங்க. அதை சிவாஜி சார் சொல்லிட்டு போயிடலாம், சொல்லிட்டு பிள்ளைகள்கிட்ட சும்மா சொன்ன நீங்கள் அதெல்லாம் நினச்சிக்காத அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இப்போ அது மட்டும் இல்லை, அண்ணன் நாங்கள்லாம் வந்து சாப்பாடு பிரியர்கள். சாப்பிட்டு நான் அப்படியே இருக்கேன், அண்ணன் தான் அப்பப்போ ஸ்லிம் ஆகிட்டு போயிட்டு வந்தார். அண்ணன் வந்து நான் வந்தேன்னா உடனே ஷூட்டிங்கில் வந்தேன்னா ஒரு பக்கம் வந்து எஸ்பி முத்துராமன் சார் ஷூட்டிங்கில் அண்ணன் இருப்பார், சூரகட்டை சிங்கி. நீங்கள் வந்து தம்பிக்கு தூங்காத தம்பி அதில் வந்து ஒரு பக்கம் ஷூட்டிங்கு. அண்ணன் காலையில் வந்த உடனே தம்பி அப்படின்னா என்னென்னா மத்தியானம் எல்லாரையும் சாப்பிட வச்சு அசத்தணும், நம்ம ஷூட்டிங் வீட்டுக்கு போயிடணும், டோக்கர் அடிச்சிடணுங்கிறதுமே. இப்படி ஒரு 5ஆவது தடவை பண்ணார். அப்புறம் நான் அண்ணன்கிட்ட சொன்னேன்னே, நீங்கள் எடுக்கிற படம்லாம் பெரிய பட்ஜெட், நான் எடுக்கிறதெல்லாம் சின்ன பட்ஜெட் அண்ணே, ஆளை விடுங்கண்ணேன்னு. அந்த அளவுக்கு வந்து சாப்பாடும் பிரியர்கள் நாங்கள்லாம். சூப்பர். அவருக்கு ரொம்ப பிடிச்ச சாப்பாடு என்னென்ன? நிறைய. அண்ணனுக்கு வந்து பிடிக்காத அசைவ உணவே இல்லை. அவர்கிட்ட வந்து நாங்கள் கற்றுக்கிட்டோம் நிறையா. என்னென்னமோ சாப்பிடுவார் அண்ணன். அப்புறம் அப்பா வந்து இப்படியே, டேய் கமலா என்னடா இது, கமலா தான் அன்பாக கூப்பிடுவாங்க, என்னடா இது பறக்கிறது கிரால் பண்ணுறது எல்லாத்தையும் தின்றிய அப்படிம்பாங்க. அந்த அளவுக்கு அந்த அண்ணன் வந்து
ரொம்ப பிரியமாக சாப்பிடுவார். ஆனால் இன்னைக்கு ஃபிஷ் மீன்னா ரொம்ப பிடிக்கும் அண்ணனுக்கு. ஆனால் மீன் குழம்பு வீட்டிலேருந்து வந்திருக்கிறேன். சரி, சார் நீங்க மீன் குழம்புன்னு சொல்லும் போதே, அதுவும் உங்க வீட்ல இருந்து மீன் குழம்புன்னு சொல்லும் போதே வாயெல்லாம் ஊறுது. ஸோ கொண்டு வர சொல்லிடலாமா அந்த மீன் குழம்பு? இது வந்து டெய்லி பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அது கட்டிப்பிடி வைத்தியம். இந்த மினிட்ல நான் ஒரு மொமெண்ட் கடன் வாங்கிக்கலாம்னு இருக்கேன் சார். கட்டிப்புடி வைத்தியத்துக்கான வைத்தியரே இங்க இருக்காரு. எனக்கு வைத்தியம் பாப்பீங்களா சார் ப்ளீஸ்? ரொம்ப நன்றிண்ணே, ரொம்ப நன்றி. எங்களை வந்து கூப்பிட்டு இந்த பொங்கல் அன்னைக்கு உங்கள் கூட வந்து டைம் செலவு பண்ணதுக்கு உங்களுக்கு நன்றி. இங்கே இருக்கிற மேடையில் இருக்கிற அத்தனை பேருக்கு நன்றி. முக்கியமாக சன் டிவிக்கு நன்றி. அண்ணா அப்படியே இந்த உலகநாயகன் பொங்கல் கொண்டாட்டத்தில் அந்த கொண்டாட்டத்தோட வெற்றி விழா பாட்டு அந்த மியூசிக் போட்டால் அந்த ஸ்டெப் நீங்கள் போடுவீங்க. தேவகானம் பாட பாட தேனும் பாலம் ஓட ஓட தென்றல் வந்து தாளம் தட்டுது. ஆட்டமும் பாட்டமும் ஓட்டமும் துள்ளரும் ஏதோ வேகம் வந்திருக்கு. வானம் என்ன கீழிருக்கு, பூமி என்ன மேலிருக்கு, சொர்க்கலோகம் பக்கம் வந்தது.